ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். அதே நம்பிக்கையோடு இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது வீட்டு அவரைக்காய் சாம்பாருங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வீட்டு அவரைக்காய் சாம்பார் செய்கிறதுக்காக வீட்டு அவரைக்காய் 3/4 கிலோங்க வாயின் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு பூச்சி இருக்குங்க, பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் முத்தந்தான் பார்த்து வாயின் வந்தேன். ரொம்ப நல்லா இருக்குங்க கொட்டெல்லாம் இருந்தால். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மைசூர் பருப்பு 150 கிராம் எடுத்துருக்குறேங்க. இந்த சாம்பாருக்கு இந்த பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் இதை எடுத்துருக்குறேன். சீக்கிரமாக வெந்துடும், டேஸ்ட் கூட அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி கழுவிடலாங்க. போதுங்க, தண்ணி ஊற்றிட்டு வரேன். நல்லா 2 டைமு வாஷ் பண்ணி ஆச்சுங்க. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. அவரைக்காய் சாம்பார் தாளிக்கிறதுக்காக பாண்ட்லி வச்சுட்டுங்க, காஞ்சிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். 5லேருந்து 6 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. கடுகு சேர்த்துக்கிறேன். போட்ட உடனே பாருங்கள், கடுகு நல்லா வெடிக்குது. இன்னும் கொஞ்சம் வெடிக்கிட்டுங்க. கடுகு நல்லா வெடிச்சு வருதுங்க. சாம்பார் வெங்காயம் ஒரு 150 கிராமுங்க. சாம்பார் வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டி குட்டியான இருக்குன்னு ஒரு 20 பல் பூண்டுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கலாங்க. வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிருக்கிறோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வீட்டு அவரைக்காய் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சாவே வெந்துடுங்க. பாதி எண்ணெயில் இது சீக்கிரமாகவே வெந்துடும் காய். மூடி போட்டு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாங்க. எண்ணெயில் வேகட்டும். மூடி போட்டு பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுருக்கிறேன். வெந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஒரு டைமு கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வெந்தாவே பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி விடும். போதுங்க. இப்போ நம்ம ஊற வச்ச மைசூர் பருப்பு சேர்த்துக்கலாங்க. 4 தக்காளி, பெரிய தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அது மேலே சேர்த்துக்கிறேங்க. சாம்பாருக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்துட்றேங்க. தக்காளி நல்லா வெந்துடும், அதனால உப்பு நான் இப்போவே சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. வீட்டு சாம்பார் பொடி 1 டீஸ்பூனுங்க. இது நானே செஞ்சது, காரம் ஜாஸ்தி இருக்குங்க, அதனால் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாங்க. மூடி போட்டு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுருக்குறேங்க. எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் பாருங்கள் வெந்திருக்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம கிளறிக்கலாங்க. கிளறின உடனே தக்காளி எல்லாம் நல்லா கொஜ்ஜு மாதிரி வெந்துடுங்க. பருப்பு வேக வச்சு போடாதீங்க, அப்படியே வெந்துடுங்க. மைசூர் பருப்பு எப்பயுமே சீக்கிரமாக வேகும். நீங்கள் துவரம் பருப்பு போடுறதா இருந்தால் வேக வச்சு லாஸ்ட்டில் ஊற்றிக்கோங்க. நான் மைசூர் பருப்பு போட்டிருக்கிறேன். நல்லா கிளறிக்கலாம். 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி இந்த அளவுக்கு போதுங்க. இப்போ நம்ம கிளறி விட்டுறலாம். பருப்பு வெந்த உடனே குழம்பு நல்லா கெட்டியாகிடுங்க சாம்பார். கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. ஸ்டவ் கம்மி பண்ணின்னு நிதானமாக கொதிக்க வச்சுக்கோங்க. அப்புறமா இன்னும் 2 ஐட்டம் சேர்க்கணும், அப்புறமா சேர்த்துக்கலாம். குழம்பு பாருங்கள், மூடி போட்டு நல்லா வேக வச்சுருக்குறேங்க. நல்லா வெந்துருச்சு கூட. பருப்பு பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம 1 கப்பு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க, அதுக்கு தான் தேங்காய் சேர்த்துருக்குறேன். மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துட்டு கிளறி விட்டுறலாங்க. தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லைங்க, சும்மா அப்படி ஒரு கொதி வந்தால் போதும். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு. பாருங்கள், வீட்டு அவரைக்காய் சாம்பார் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு காட்டியிருக்கிறேன். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே வச்சுக்கலாங்க. வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு ஒரு வீடியோவோடு பார்க்கலாம். வணக்கங்க.